अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம உள்ளன் த்ரெட் வச்சு டெடி பேர் கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு கீச்செயின் ரிங்கு, அதுக்கப்புறம் உள்ளன் ட்ரிம்மர், க்ளூகன், ஹாட் க்ளூகன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட் இந்த 4 விரலில் சுற்றிக்கலாம். 100 ஸ்டாண்ட்ஸ், அதாவது 100 தடவை நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி 100 தடவை சுற்றினோன்னா த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் த்ரெட் நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து கட்டுறதுக்காக. இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டிட்டு ஒரு 2-3 நாட்ஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு முடிச்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி அந்த லூப்ஸ் இருக்கும்ல, அந்த லூப்ஸில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பாம் பாம் ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணிட்டேன். பாம் பாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு பாம் பாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு 4 விரலில் சுற்றணும்ல, இப்போ 2 விரலில் 50 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கலாம். 50 தடவை சுற்றிட்டு நம்ம குட்டி பாம் பாம் 4 ரெடி பண்ணிடலாம். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி பாம் பாமாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது க்ளூ கன்னோட ஸ்டிக் இருக்கும்ல, கம் ஸ்டிக், அந்த க்ளூ ஸ்டிக்கில் இப்போ நான் வந்து இன்னொரு குட்டி பாம் பாம் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி த்ரெட்டு ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டுறதுக்கான த்ரெட்டு முன்னாடி பண்ண மாதிரியே தான் நம்ம இந்த பிளாக் கலர்லேயும் ஒரு குட்டி பாம் பாம் பண்ணிக்கலாம். இது வந்து 25லேருந்து 30 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நான் வந்து எல்லோ கலர் 2 எல்லோ கலர் பாம் பாம் எடுத்திருக்கேன். அடுத்தது கண்ணு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் மணி கூட பிளாக் கலர் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ கன் தேவையில்லை. இந்த மாதிரி குட்டி ஸ்டோன் எடுத்து அந்த மணி மேலே வச்சுருங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம காய வச்சிடலாம். காய வச்சதுக்கப்புறமா நான் காட்டுறேன். இப்போ 2மே காஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம கீச்செயின் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரோப் தேவை, அதாவது நம்மளுக்கு ஒரு த்ரெட்டு தேவை. இந்த மாதிரி டைட்டாக கட்டிடுங்க. இதில் தான் நம்ம வந்து மணி கோக்க போகிறோம், கீச்செயினுக்கான மணி. இப்போ நம்ம எந்த இடத்துல த்ரெட்டு கட்டணுமோ அதுக்கு கீழே எக்ஸாக்டாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேம் பாம் பாம், சேம் கலர் பாம் பாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போது 4 சைட்ஸ்லேயுமே நம்ம டெடி பேரோட கை, அதுக்கப்புறமா கால் அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீழே இருக்கிற பாம் பாமில் மேலே 2 பாம் பாம் ஆஷ் கலர் பாம் பாம், கீழே 2 ஆஷ் கலர் பாம் பாம். பாம் பாம் ரெடி பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் இந்த டெடி பேர் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம டெடி பேரோட காது. இதுக்கு நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் ஆஷ் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கண் அட்டாச் பண்ணிடலாம். நம்ம ஐபால்ஸ் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஐபால்ஸை இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டை நல்லா நீக்கி விட்டுட்டு நல்லா உள்ள வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி இதை அட்டாச் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது டெடி பேரோட வாய். இப்போ நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம தேவைப்பட்டால் சேம் எல்லோ கலரில் பின்னாடி ஒரு பாம் பாம் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. டெடி பேரோட வால் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம மணியெல்லாம் இதில் கோத்துடலாம். நான் 2 த்ரெட் வச்சுருக்கேன்ல, 2 த்ரெட்டுமே ஒரே மணியில் இந்த மாதிரி கோத்து எடுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மணியெல்லாம் கோத்தாச்சு. உங்களுக்கு எத்தனை மணி வேணுமோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் கீ செயினோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம கீ செயின் ரிங்கில் இதை அட்டாச் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட டெடி பேர் கீச்செயின் ரெடி ஆகிடுச்சு. நான் ரெட் கலர் டெடி பேர் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். டெடி பேர் கீச்செயின் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அஃப்னாஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.